இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிகி மவுஸ் ஷ்ரிங்கிங் கிளாத்ஸ். ஷ்ரிங்கிங்னா என்னது? ஷ்ரிங்கிங்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் பிகம் ஸ்மாலர். என்னது? த கிளாத்ஸ் பிகம் டூ ஸ்மாலர், சின்னதாக போகிறது தான் ஷ்ரிங்கிங்னு சொல்லுவோம். ஓகே, சரி. இப்போது இதில் look at the food items in the picture, complete their names. ஸோ இதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இட்லி, ஃப்ரூட்ஸ், டிஷ், pizza, sandwich, cupcakes, cookies, cheese. ஸோ இதில் இருக்கிற எல்லா ஸ்நாக் ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம இதில் பிக்சரில் இருக்க ஸ்நாக் ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம இதில் ஃபில் பண்ணணும். ஓகே, பண்ணியாச்சு. அடுத்து போயிடலாம். ஓகே, இது வந்து ஒரு ப்ளே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது லெசன் கிடையாது, இது போம் கிடையாது, இது ஒரு ட்ராமா, இல்லை நம்ம ப்ளேன்னு சொல்லலாம். ஓகே, பார்த்துடலாம். ரீட் த ஸ்டோரி ஆஃப் ரிகி மவுஸ் who only ate cheese and never played outside. ஸோ ரிகி இந்த மவுஸ் வந்து என்ன பண்ணுன்னா, சீஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அதே நேரத்தில் வெளியிலையும் விளையாட போகாது. சரியா? அதனால் வர விளைவுகளை நம்ம பார்க்க போகிறோம். அதான் இந்த ஸ்டோரி ஹெட்டிங் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரிகி மவுஸஸ் ஷ்ரிங்கிங் கிளாத்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதாவது அதோட ஸ்மாலான கிளாத்ஸ், ஸ்மாலர், ஹவு த கிளாத்ஸ் பிகம் வெரி ஸ்மாலர், அதுதான் இந்த டாபிக். ஓகே, போயிடலாம். ரிகி மவுஸ் லவ்ட் சீஸ். He ate it for breakfast, lunch and dinner. ஸோ ரிகி மவுஸ் வந்து சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது பிரேக்ஃபாஸ்ட்டாக, லஞ்சா, டின்னர் எல்லாத்துக்குமே அந்த சீஸை தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சான். ரிகிஸ் மதர் ரீட்டா மவுஸ் வாஸ் ஒரீடு. ஸோ ரிகியோட அம்மா பேர் என்ன? ரீட்டா. ஓகே, ரிகி, இட்ஸ் ஃபைன் டு ஈட் சீஸ், பட் யூ ஷுட் ஈட் அதர் ஃபுட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், cereals and fish. You should also play outside more often. more oftenனா அடிக்கடின்னு அர்த்தம். ஓகே, ரிகி அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ சீஸ் சாப்பிட்றது நல்லது தான், பட் யூ ஷுட், கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடணும். ஃபுட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஸோ நீ வந்து சாப்பாடு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டமும் எடுத்துக்கணும். எதெல்லாம்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், செரல்ஸ், தானியங்கள், மீன், இந்த மாதிரி எல்லாமே நீ சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லை, அடிக்கடி கொஞ்சம் வெளியிலே போய் அவுட்டோர் கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓகே, ரிகி டசன்ட் லிசன் டு ஹர். ஸோ டசன்ட் லிசன்னா பே அட்டென்ஷன். அவன் வந்து கண்டுக்கவே இல்லை. டிடன்ட் லிசன்னா அவன் காதில் கூட வாங்கலை அவங்க அம்மா சொன்னது. நோ வே மம், ஐ லவ் சீஸ், ஐ ஓன்ட் ஈட் எனிதிங் எல்ஸ், இட்ஸ் டூ ஹாட் டு ப்ளே அவுட் சைடு, இன்ஸ்டெட் ஐ வில் வாட்ச் டிவி அப்படின்றது. அதாவது இல்லைம்மா, நான் வந்துட்டு எனக்கு சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நான் வந்துட்டு அதை தவிர வேறு எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். அது மட்டும் இல்லை, வெளியில் விளையாடுறதுக்கு ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் நான் டிவி தான் பார்க்க போகிறேன், எனக்கு டிவி பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுது. a few months later, கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு, ரிகி மவுஸ் was getting dressed when all the buttons on his shirt went pop pop pop. பாப் பாப் பாப்னா டக்கு டக்கு டக்குன்னு பிஞ்சு போயிடுது. சரிங்களா? சிறிது மாதம் கழித்து, சரிங்களா, கொஞ்சம் மாதம் கழித்து, ஃபியூ மந்த்ஸ், சடன் முடிஞ்சிருது. சரிங்களா? ஒரு மாதத்துக்குள்ளேயே, ஓகே, ஒரு மாதத்துக்குள்ளேயே ரிகியோட ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பட்டன் எல்லாமே பிய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிக்சர்லேயே பாருங்கள், பிய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதில் கொஷின் கேட்டிருக்காங்க ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு. கலர் த ரைட் ஆப்ஷன்
க்ரீன் கலரில் நீங்கள் ஆப்ஷனை இது கலர் பண்ணிக்கோங்கன்னு. ரீட்டா ஆஸ்ட் ரிக்கி டு ஈட் மோர். என்ன சாப்பிட சொன்னாங்க அவங்க அம்மா? வெஜிடபிள்ஸ். ரிக்கி didn't want to play outside as it was. மழை பெய்தா வெயில் அடிக்குதா, ஹாட்டாக இருக்குது. ஓகே, இதான் போயிடலாம். அடுத்தது Ricky was surprised. Oh no, my shirt has shrunk. ஸோ இதுக்கு வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஷ்ரிங்கிங்னு படிச்சிருப்பீங்க. பாஸ்ட் டென்ஸ் வந்து ஷ்ராங்க். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஷ்ரங்க். ஓகே, ஷ்ரிங்க், ஷ்ராங்க், ஷ்ரங்க். ஸோ ஷ்ரங்க். ரிக்கி வந்துட்டு ஐயோ என்னோடய ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப குட்டி ஆயிடுச்சு, பிகம் ஸ்மாலர் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அழுகுது. அண்ட் தென் ஹிஸ் ட்ரௌசர்ஸ் வெண்ட் ரிப் ரிப் ரிப். அப்படின்னா ரிப்னா அந்த சவுண்டு தான். பாப் பாப் பாப், ரிப் ரிப் ரிப், இது எல்லாமே சவுண்ட் வேர்ட்ஸ், சரிங்களா? ஸோ கிழிஞ்சிருது அதோட ட்ரௌசரும். ஓ நோ, மை ட்ரௌசர்ஸ் ஹாவ் ஷ்ரங்க் டு. ஐயோ என் ட்ரௌசரும் கிழிஞ்சு போச்சே அப்படின்னு அழுகுது. ரிக்கி மவுஸ் ran to his cupboard and tried on all of his clothes. ஸோ அது டக்குன்னு போய் அதோட கபோர்டை திறந்து அதோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்குது. எல்லா ட்ரெஸ்ஸுமே பாப் 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 went all the buttons of his shirt. rip 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 went all his trousers. எல்லா பட்டனும் பாப் பாப் பாப்புன்னு பிஞ்சு போயிடுது. ரிப் ரிப் ரிப்னு கிழிஞ்சு போயிடுது ட்ரௌசர்ஸ்லாம். ஓகே. ஓ நோ, ஆல் மை க்ளாத்ஸ் ஹாவ் ஷ்ரங்க், வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு அது அழ ஆரம்பிச்சிடும். ஐயோ என் துணி எல்லாமே குட்டி ஆயிடுச்சு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வருத்தப்படுது. Rita Mouse heard her son crying. She ran to his bedroom. எப்போவுமே குழந்தைங்க அழுதுச்சுன்னா அம்மா மனசு தாங்காது. அது மாதிரி இந்த குட்டி எலி அழுகிறத பார்த்துட்டு அவங்க அம்மா குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாங்க பெட்ரூம்க்கு. எதுக்குடா அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு. ரிக்கி, why are you crying and why are your clothes are on the floor? எதுக்குடா அழுகிற, உன் துணியெல்லாம் எதுக்கு கீழே போட்டு வச்சிருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஓ மம், இட்ஸ் ஆஃபுல், ஆல் மை க்ளாத்ஸ் ஹவ் ஷ்ரங்க். ஐயோ மம்மி, இது என்னோட துணி எல்லாமே இது சின்னதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அழுகுது. ஐ நோ வாட் we கேன் டூ டு unshrink them. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் இது எல்லாமே வந்துட்டு அன்ஷ்ரிங்க், அதாவது குட்டியாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ரிக்கி, யூ நீட் டு ஸ்டார்ட் ஈட்டிங் ஹெல்தி ஃபுட் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், cereals, ஃபிஷ் அண்ட் சிக்கன். ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஓகே ரிக்கி, இதுக்கு மேலே நீ நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிடு. என்னெல்லாம்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, தானியங்கள், மீன், சிக்கன் எல்லாமே சாப்பிடு. யூ ஆல்சோ நீட் டு கோ அவுட் அண்ட் ப்ளே வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மோர் ஆஃபன். அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் அடிக்கடி வெளியில் போய் உன் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடு அப்படின்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. That afternoon, Ricky played football with his friends. அன்னைக்கு மதியானமே ரிக்கி என்ன பண்ணிடுறான், அவன் ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளையாடுறான். He had soup, carrots, ஸ்பினச் அண்ட் கிரேப்ஸ் ஃபார் டின்னர். அண்ட் அவன் டின்னருக்கு என்ன சாப்பிட்றான்னா சூப் குடிக்கிறான், கேரட் சாப்பிட்றான், ஸ்பினச்னா கீரை சாப்பிட்றான், அண்ட் கிரேப்ஸ் இது எல்லாமே நைட்டு டின்னருக்கு எடுத்துக்கிறான். ஓகே, அதுக்கப்புறம் அண்ட் வெரி சூன் ரிக்கிஸ் க்ளாத்ஸ் unshrank. ஸோ என்ன ஆயிடுது, சீக்கிரத்தில் ரிக்கியோட கிளாத் என்ன ஆயிடுது, அன்ஷ்ராங்க். ஸோ ஷ்ராங்க்குக்கு ஆப்போசிட் அன்ஷ்ராங்க். ஓகே, அதாவது நார்மல் ஆயிடுது. ஓகே, அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்துக்கலாம். ரிக்கி மவுஸ் லவ்ட் ஈட்டிங் பட்டர் அண்ட் சீஸா இல்லை சீஸா? சீஸ். குட், வெரி குட். ரீட்டா மவுஸ் வாஸ் ரிக்கீஸ். ரீட்டா மவுஸ் ரிக்கிக்கு யார், அம்மாவா, அது ஆன்ட்டியா, கிராண்ட் மதரா? அம்மா.
When Riggy Mouse gained a lot of weight, his clothes become loose or too tight or begin to fit him well. அது டைட் ஆயிடுச்சா லூஸ் ஆயிடுச்சா இல்லை கரெக்டாக இருந்துச்சா? டைட் ஆயிடுச்சு. அதோட ட்ரெஸ் என்ன ஆயிடுச்சு? டைட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து டு unshrink his clothes, Riggy Mouse started to eating. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு அன்ஷ்ரிங்காக, அதாவது நார்மலாக குட்டியாகாமல் நார்மல் சைஸ் வர்றதுக்கு ரிகி மவுஸ் என்ன சாப்பிட ஆரம்பிச்சிச்சு? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அடுத்து he also started watching டிவியா, பிளேயிங் செஸ்ஸா, பிளேயிங் அவுட்டோர் கேம்ஸா? அவுட்டோர் கேம்ஸ். என் பையன் பக்கத்துலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஓகே, அடுத்து போயிடலாம். இதுமாரி உங்கள் பசங்களையும் ஆன்சர் சொல்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே, பீஸ் இன் த ஏர் கோ. சரி, ஏர் வந்து ஏரில் பீ எப்படி சத்தம் கொடுத்துட்டே போகும்? ஷூஸ் ஆன் த ஃபீட் கோ ஸ்குவீக். ரெடி? ஸ்குவீக் ஸ்குவீக். ஸ்னேக்ஸ் இன் த சன் கோ. எஸ், பாம்பு அப்படி தான் சத்து போகும். பலூன்ஸ் வென் burst go boom. Ducks in the pond go quack quack. Clocks in the moon go tick tock. Clock எப்படி சத்தம் போடும்? Tick tock. Cats in the alley go meow. அப்படி சத்தம் போடும். ஓகே, ஹார்ன்ஸ் இன் த கார் கோ ஹாங்க். பாம் பாம்னு ஆரன் அடிக்கிறது, ஹாங்க் ஹாங்க்னு ஆரன் கொடுக்கும். ஓகே, சரி, இதை மாதிரி இன்னும் கொஞ்சம் புக் பேக் எக்ஸசைஸ் இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். டேக் கேர், காட் பிளஸ் யூ. இது மாதிரி வீடியோ வேணும்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நான் எந்த வீடியோஸ்லேயும் சொல்லலை. This is the first time I'm telling. So I did my level best. God bless you.